ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் டெம்பிள் டவர்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய தெற்கு ராஜகோபுரம் 1987 கட்டி முடிக்கிற வரையும் இந்த வெள்ளாய கோபுரம் தான் ராஜகோபுரமா இருந்தது. நாங்க இந்த கோயில ரெகுலரா இயர்லி ஒன்ஸ் விசிட் பண்றது வழக்கம். அப்படி விசிட் பண்ணும்போது 21 அழகான கோபுரங்களை கொண்ட இந்த கோயில்ல ஒரே ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் 13ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய அசுர வேட்டையும் இந்த கோயிலுடைய தேவதாசியான வெள்ளாயி அப்படிங்கிற வெள்ளையம்மாள் பத்தின ஒரு அழகான கதையும் நமக்கு தெரிய வருது. இந்த நிகழ்வு 1323ஆம் வருடம் நடந்ததா சொல்லப்படுது. ஸ்ரீரங்கம் முழுவதும் ஒரே சோகமயமா இருந்திருக்கு. இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அரங்கன் குடியிருக்கிற அந்த கோயிலுக்குள்ளார அத்துமீறி சில அரக்கர்கள் நுழையிறாங்க. நார்த்ல இருந்து வந்த முகமதிய படைகள் பொன் பொருள் வைர ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு